கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நல்லவராக நமக்கு இம்மட்டுமாய் நம்மை கரம் பிடித்து நடத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அந்த ராஜ்யத்தின் புத்திரராய் வாழ நாம் தீர்மானித்திருக்கிறோம். அந்த ராஜ்யத்துக்காய் பேசவும் பிரசங்கிக்கவும் அதே சிந்தனையாய் நாம் இருக்கவும் ராஜ்யத்துக்குட்படவும் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலுமாய் கூட தேவனுடைய ராஜ்யம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் சிந்திப்போமானால் அது நம்மளுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் சந்தோஷமாக இருக்கும். அதை குறித்து நான் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 4:20 வாசிக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் பலத்த செய்கைகள் நிறைந்ததாக இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது பிசாசுகள் துரத்தப்பட்டது என்று படித்தோம். அது மட்டும் வியாதிகள் குணமானது என்று பார்த்தோம். கட்டுண்டவர்கள் விடுதலையானார்கள். சிறைப்பட்டவர்களை கர்த்தர் சிறையாக்கி கொண்டு போய் பிதாவினிடத்தில் ஒப்படைத்தார். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் மிகவும் பலமுள்ளதாக இருக்கிறது. அது வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது கூட ஒரு வல்லமையினால் இருக்கும். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. பலவீனர்களை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். பரிசுத்த ஆவினாலே நமக்கு உண்டாகிறதான அந்த தேவனுடைய ராஜ்யம் வல்லமை உள்ளது என்பதை பார்க்கிறோம். நம்ம ஏசாயா 11:5 கூட வாசிக்கிறோம். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சுமாய் இருக்கிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் அந்த ராஜ்யத்தின் ராஜாவாக இருக்கிறார். அவருடைய அரைக்கட்டே நீதியாக இருக்கிறதாம். அவருடைய இடைக்கச்சு சத்தியமாக இருக்கிறதா. ஆகவே சத்தியத்தினாலும் நீதினாலும் நிறைந்த ராஜா. அதே போல் அவருடைய ராஜ்யமும் கூட பார்த்திங்கன்னா நீதினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்ததாக இருக்கிறது, பலமுள்ளதாக இருக்கிறது, விடுதலை செய்கிறதா இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் எங்குண்டோ அங்கு கண்டிப்பாக விடுதலை உண்டு. பாருங்கள், அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஏசாயா 11:6 வாசிக்கிறோம். அப்பொழுது ஓநாய்கள் ஆட்டுக்குட்டியோடு தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டி பாலசிங்கமும் காளையும் ஒருமித்து இருக்கும், ஒரு சிறு பையன் அதை நடத்துவானா. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு சிறு பிள்ளைக்கு எவ்வளோ ஒரு வல்லமை இருக்குது. அவன் ஓநாயும் வெள்ளாட்டுக்குட்டியும் புலியையும் சிங்கத்தையும் காளையும் கன்றுக்குட்டி எல்லாவற்றையும் சேர்த்து மேய்க்கத்தக்கதான ஒரு ஞானமும் பலமும் உள்ள ஒரு சிறு பையன். எவ்வளோ அழகாக அந்த இடத்துல வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு சிறு பையன் அது எல்லாவற்றையும் நடத்தும். அப்போது தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன இருக்குதுன்னா, அங்கே பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டியும் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வளையின் கை வைத்து விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை விரிக்கும். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் ஒன்றாய் கூடி மேயும், ஒன்றாய் கூடி வாழும். அந்த இடத்துல ஒரு மனம் இருக்கும். அந்த இடத்துல ஒருவருக்கொருவர் தீங்கு செய்கிறவர்களோ கேடு செய்வார் ஒருவருமே இல்லை. பாருங்கள், நம்ம இப்பொழுது பயப்படுகிற பயமே தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்காது. தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சந்தோஷமும் சமாதானமும் ஐக்கியமும் ஒருமனமாய் நிறைந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இதுதான் தேவன் ஸ்தாபிக்க போகிற அந்த தேவனுடைய ராஜ்யமாக இருக்குது. அதில் கேடு செய்வார் இல்லை, அங்கு தீங்கு செய்வார் இல்லை. அந்த இடத்துல தேவனுடைய அறிவினால் பூமி நிறைந்திருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நாம் போய் சொல்லுகிறோம், இதை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நாளிலே கர்த்தரை குறித்து தெரிந்து கொள், அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. தேவனுடைய அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக ஈசாயின் வேருக்காக கொடியாக நிற்கும். அக்காலத்தில் ஜனங்களுக்கு கொடியாக அது நிற்குமா. ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள், அவருடைய தாபரஸ்தலம் மகிமையாய் இருக்குமா. ஏன்னா ஆண்டவர் நம்மத்திலே மகிமையாய் வீற்றிருப்பார். அவருடைய தாவரஸ்தலம் என்றால் அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுவார். இதோ மனுஷர்கள் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பார்த்தீங்களா, தேவனுடைய ராஜ்யம் வரும்பொழுது ராஜா நம்மத்திலே அவருடைய சிங்காசனத்திலே மகிமையாய் வீற்றிருப்பார். அதை ஜாதிகள் எல்லாரும் விசாரித்து கேட்பார்களாம், அவருடைய தாவரஸ்தலம் எங்கே என்று சொல்லி விசாரித்து வருவார்கள். அதை 11:12 வாசிக்கிறோம். ஏசாயாவிலே ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலிலே துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவிலே சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் 4 திசைகளிலிருந்து கூட்டுவார். ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்பொழுது ஆண்டவர் துரத்துண்ட இஸ்ரவேலரையும் சிதறுண்ட யூதாவையும் கர்த்தர் சேர்த்து கொள்வார். இந்த நாளிலே இஸ்ரவேலர்கள் உபத்திரவத்தினால் அங்கும் இங்கும் சிதறி போய் கிடக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே எல்லாரையும் கூட்டி சேர்த்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது துரத்துண்ட இஸ்ரவேல், சிதறப்பட்ட யூதா எல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்க்கப்படும். எல்லா ஜாதிகளும் பூமியின் 4 திசைகளிலுமிருந்து ஜனங்கள் அவர்கள் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார்.
பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து தன்னுடைய குமாரரையும் குமாரத்தையும் கர்த்தர் கூட்டி சேர்ப்பார் என்று வேதம் சொல்கிறது. கொடும் கைகளிலே அவர்களை தூக்கி கொண்டு வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அதனால கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டும் நாளிலே தம்முடைய ஜனத்தை சேர்த்து கொள்கிறார். நீந்துகிறவன் தன் கையை விரித்து வாரிக்கொள்ளுகிறது போல கர்த்தர் தம்முடைய கரத்தை விரித்து தம்முடைய ஜனத்தை சேர்த்து கொள்வார். எவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருக்குது இல்லை? கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் பொழுது ஐயோ, எல்லா ஜாதிகளும் எல்லா பாஷைகளும் யூதாவும் இஸ்ரவேலும் எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணும். அங்கே சிறியவன் பெரியவன் இல்லை, அங்கே ஜாதி வேற்றுமை கிடையாது. அதனால் அந்த இடத்துல எல்லாரையும் கர்த்தர் ஒன்றாய் நடத்துவார். அவர்களுக்கான ஒரு வெற்றியின் கொடியை அவர் ஏற்றுகிறார் என்று பார்க்கிறோம். சத்துனுடைய ராஜ்யமே இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அழித்து போடுகிறார். அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் அவர் நரகத்திலே தள்ளி தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். அது எவ்வளோ அருமையான நாட்கள்! அந்த நாட்களில் சாத்தானை கர்த்தர் 1000 வருஷம் கட்டி போடுவார். 1000 வருஷம் கர்த்தர் இதே பூமியிலே அரசாளுவார். நாம் எல்லாரும் அவருக்கு பிரஜையாக இருப்போம். அது தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தில் கேடு செய்வாரில்லை, தீங்கு செய்வாரில்லை. ஒரு மனம் இருக்கும், ஐக்கியம் இருக்கும், தேவனை குறித்த அறிவால் நிரம்பி இருக்கும். எல்லா ஜாதிகளும் கூட்டி சேர்க்கப்படும். அந்த நாட்டில் எவ்வளோ பயங்கரமும் வல்லமையுமாக இருக்கும் பாருங்கள். அதே போல் ஏசாயா வாசிக்கிறோம் 11:15 எகிப்தின் சமுத்திர முனை கர்த்தர் எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வல்லமையினால் நதியின் மேல் தம்முடைய கையை நீட்டி 7 ஆறுகளை பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார். கர்த்தர் தம்முடைய காற்றினால் என்ன பண்ணுவாரோ, சமுத்திர முனைகள் எல்லாம் அழித்து போடுவாராம், நதிகள் எல்லாவற்றையும் வற்றி போக பண்ணுவார். ஜனங்கள் கால் நனையாமல் நடந்து அவரிடத்தில் ஓடி வரும்படிக்கு அவருடைய ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபிக்கிறவராக இருக்கிறார். பார்த்தீங்களா? அப்போது மனுஷர் மாத்திரமல்ல, மிருகங்கள் மாத்திரமல்ல, இயற்கை கூட மனுஷருக்கு எந்த தீமையும் செய்யாதபடிக்கு ஜனங்களுக்கு அது சாதகமாக இருக்கும். 7 ஆறுகளும் கூட என்ன ஆகிடுமா? பிரிந்து வழிவிடுமா மக்களுக்கு. அவர்கள் கால் நனையாமல் கர்த்தரிடத்திலே ஓடி வருவார்களாம். இதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்திலே தீங்கில்லை, பெரிதான சந்தோஷம், பெரிதான ஒரு மனமகிழ்ச்சி. அவர் நம் மத்தியிலே வீற்றிருப்பதே ஒரு பெரிய பாக்கியம். இதோ மனுஷர்கள் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆதி முதல் இருந்ததான ஒரு இருதயத்தின் வாஞ்சியாக இருக்கிறது. அவர் தம்முடைய ஜனங்களோடு கூட இருக்க, வாழ, அவர்களோட மத்தியிலே அவர் வாசம் பண்ண விரும்பி கொண்டிருந்தார். அது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது இப்பொழுதே கர்த்தர் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார். ஆனால் அப்பொழுது பிரத்யட்சமாய் நம் மகாராஜாவை நாம் பார்ப்போம். அவர் நம்மத்திலே வாசம் பண்ணுவார். ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் ஏகமாய் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்டதான ஒரு மகத்துவமான ராஜ்யம் நமக்காக வர இருக்கிறது. அந்த ராஜ்யத்தின் புத்திரராய் நாம் சேர்ந்து அவரோடு கூட இருப்பதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம், எதிர்பார்ப்போம், அதற்காக ஜெபிப்போம். அதற்காக நாம் காத்திருப்போம், விழித்திருப்போம். எப்பொழுது அந்த ராஜ்யம் வரும் என்று நாம் காத்திருப்போமானால் அந்த ராஜ்யத்தின் சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ராஜ்யத்தில் தீங்கு இல்லை, அங்கே ஒரு மனம் இருக்கிறது, அங்கே சந்தோஷம் இருக்கிறது. ஜனங்களை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். அந்த நாளுக்காய் நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட மக்கள் எவ்வளோ நல்ல மகத்துவமான நாட்கள், அந்த நாட்கள் எப்பொழுது வரும் என்று சொல்லி மகாராஜாவாகிய நீர் எங்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ணி சிங்காசனத்திலே நீர் உட்கார்ந்து நீர் ஆளுகை செய்யும் பொழுது நாங்களும் கூட உம்மோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்வோம். உம்மோடு கூட நாங்கள் பாடுகளை பட்டோமானால் ஆளுகையும் செய்வோம் என்று வேதம் சொல்கிறது ஐயா. அந்த நல்ல நாட்களை எங்களுடைய வாழ்நாட்டிலே தாரும். நாங்கள் அதை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுதிருந்து எங்களை ஆயத்தமாக்கி கொண்டு அந்த நாட்களிலே பங்குதாரராய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இன்னும் அநேக மக்களை கூட இந்த ராஜ்யத்தின் புத்திரலாய் நீர் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிற எல்லா மக்களையும் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த ராஜ்யத்துக்கு நேராய் நடந்து ஓட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். கேட்ட மக்கள் யாவர் மேலும் ஆசீர்வாதத்தை கூறி ஜெபிக்கிறேன் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து யோசியுங்கள், கனவு காணுங்கள், கர்த்தரிடத்தில் கேளுங்கள். இன்னும் அதிக வெளிப்பாடு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்தை குறித்து எங்களுக்கு சொல்லித்தாரும், எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.